வீடியோவில் எண்கள் தொடர்பான கணக்குகளை பார்க்கலாம். இந்த வீடியோ நீ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்வுல உங்களால ஒரு 5 மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்க முடியும். எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போற கொஸ்டினோட தரம் அந்த மாதிரி. இந்த மாதிரி கொஸ்டின்கள் இடம்பெறாத தேர்வுகளே கிடையாது. சரிங்களா? சரி, வாங்க நம்ம கணக்குள்ள போகலாம். ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதமானது என்ன? சரிங்களா? வாங்க போகலாம். குதிரைய எக்ஸ்னு வச்சுப்போம், மாடுகளை ஒய்ன்னு வச்சுப்போம். அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680 ரூபாய். சரிங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு குதிரையின் விலையானது, அப்ப குதிரையின் விலைனா என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட, கவனமா இருக்கணும், ஒரு மாட்டின் விலையை விட 80 அதிகம். மாடு எவ்வளவு நம்ம என்ன எடுத்துருக்கோம்? ஒய்ன்னு எடுத்துருக்கோம். மாட்டை விட 80 அதிகம். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு அவங்க கொடுத்த மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா மதிப்பு நம்ம அப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. y plus 2y ஈக்குவல் பிளஸ் 80 ஈக்குவல் டு 680. சரிங்களா? இப்போ என்ன வரும் பாருங்க, 3y. இந்த 80 அண்ணன் போகும்போது என்ன ஆகும்? 680 70 போச்சு அப்படின்னா 600. கரெக்டுங்களா? 600. அப்போ y ஈக்குவல் டு 3 600 அடிக்கும் பொழுது 200 வரும். அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? நமக்கு 200 வந்திருக்கு. கரெக்டுங்களா? y ஈக்குவல் டு 200 வந்திருக்கு. y நமக்கு என்ன? மாடு. கரெக்டுங்களா? அப்போ ஓடுகள் என்ன வந்தது? 200 வந்திருக்கு. சரிங்களா? கொஸ்டின் இப்ப பாருங்க. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட 80 அதிகம். ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம் எனில், இப்ப 80 என்ன சொல்லுவாங்க? மாட்டு விலை 200. அப்ப குதிரை விலை நமக்கு என்னவா இருக்கணும்? 80 அதிகமா இருக்கணும். அப்போ 280. சரிங்களா? அடிக்கலாம் பாருங்க. 0க்கு 0 அடிச்சிடலாம். 5 20, 7 28. சரியா? இப்போ எடுத்துக்கவே போய் நம்ம ஆன்சர் போட்டுற கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பின்னாடி கவனிக்கணும். குதிரை மற்றும் மாட்டின் விலை விகிதமானது நமக்கு 5:7 வந்திருக்கு. இங்கேயும் வந்து 7:5 இருக்கு, 5:7 இருக்கு. ரெண்டுல எது வேணாவே வரலாம். அவங்க பின்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் தேர்வுல வரக்கூடாது. நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் தீர்த்திடலாம். சரி, பார்க்கலாம். குதிரை மற்றும் மாட்டின் விலை. நம்ம குதிரை விலை என்னது? 7. மாட்டோட விலை என்னது? 200. அப்ப என்ன வரும்? 5. அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? 7:5. இதுதான் சரியானது. இது தவறானது. ஏன் அப்படின்னா இவங்க முதல் இடத்துல என்ன விலை கொடுத்திருக்காங்க? மாட்டின் விலை மற்றும் குதிரை விலை கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? குதிரை விலை மற்றும் மாட்டின் விலை கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10 குழுக்கள் கொண்ட ஒரு விளையாட்டு போட்டியில் ஒவ்வொரு குழுவும் மற்ற குழுவுடன் ஒரு முறை விளையாடுகிறது எனில் மொத்தம் எத்தனை விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று இருக்கும்? சரிங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா பாருங்க. n × n-1/2. சரிங்களா? மிக முக்கியமான கணக்கு இது. சரிங்களா? சரி, நான் கணக்கை சொல்லிட்டு எப்படிலாம் கேட்கலாம்னு சொல்றேன். n என்பது அவங்க கொடுத்த குழுக்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன வரும்? 10 × 10ல 1 போச்சுன்னா 9/2. அப்போ 2 I2 10. 9 45. அப்ப மொத்தம் எத்தனை விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று இருக்கும்? 45 விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று இருக்கும். இந்த வினா வந்து பல்வேறு வடிவங்கள்ல சுத்திக்கிட்டு கிடக்கு. அதாவது ஒரு ஒலிம்பிக் போட்டியில் ஒவ்வொருவருடன் மாறி மாறி கை குலுக்குதல். ஒரு கிரிக்கெட் போட்டியில 10 6 அடிச்சாங்க. இந்த மாதிரி. அப்புறம் போலோ விளையாட்டு. இந்த மாதிரி பல்வேறு வடிவங்கள்ல இந்த சம் சுத்திட்டு இருக்கு. பாத்துக்கோங்க. n × n-1/2 மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 20 பேர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கை கொடுக்க தொடங்கினர் எனில் மொத்தம் எத்தனை முறை கை கொடுக்கல் நடந்திருக்கும்? இதுக்கு முன்னாடி பார்த்த சம் போலவே சேம். உங்களுக்கு அது புரியணுன்றதுக்காண்டி தான் செகண்ட் எடுத்து வச்சிருக்கு. பாருங்க. n × n-1/2. சரிங்களா? n என்னது? 20. 20ல 1 போச்சு அப்படின்னா 19/2. 2 10 அடிச்சிடலாம். உங்க 10 × 19 190. அப்ப எத்தனை கைக்குழுக்கள் நடந்திருக்கும்? 190 கைக்குழுக்கள் நடந்திருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும். நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பள்ளியில் மொத்தம் 420 மாணவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மாணவர் தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர்கள் உள்ளனர்? மிக எளிமையான வினாவும் கூட, மிக முக்கியமான வினாவும் கூட. ஒரு பள்ளியில் மொத்தம் 420 மாணவர்கள் உள்ளனர். சரிங்களா? ஒவ்வொரு 20 மாணவருக்கும் ஒரு தலைவர் அப்படின்னும் பொழுது ஒரு தலைவரோட சேர்த்து 21 பேர் இருப்பாங்க ஒரு குழுவுல. சரிங்களா? மொத்தம் எத்தனை மாணவ தலைவர்கள் இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை குழு இருந்தாலும் கண்டுபிடிச்சாலும் போதும். சரிங்களா? 21 இதை வகுத்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 40. 21 2 42. அப்போ 20 குழுக்கள் இருக்கும். 20 குழுக்கள் இருக்கும். இங்க ஏன் 21 எடுத்திருக்கிறோன்றது, 20 மாணவர்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்னா அந்த குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? 21 பேர் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். 600 பேர் கலந்து கொண்ட ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு தலைவர் உள்ளார் எனில் மொத்தம் எத்தனை தலைவர்கள் இருப்பனர்? இதுக்கு முன்னாடி பார்த்தது போல நான் என்ன சொல்லியிருக்கேன்? 24 மக்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்னா என்ன வாங்கினோம்? தலைவரோட சேர்த்து 25 பேர் இருப்பாங்க. சரியா? 600 25ஆல வகுக்கணும்.
சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? ஐயஞ்சு 25, ஓரஞ்சு 5, 2 10, 120 வந்துடும். சரிங்களா? மறுபடியும் அஞ்சாறு அடிங்க. ஓரஞ்சு 5, 2 10, 4 20. அப்போ 24 தலைவர்கள் இருப்பார்கள். சரிங்களா சார்? 24 வருது, 12 வருது. அப்ப அந்த மாதிரியே ஆன்சர் அந்த மாதிரி கணக்கில் கொடுக்கறத போட்டுக்கலாமா அப்படின்னா தாராளமா அப்படி போடவே கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா ஒரு சிலதுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்துடும், ஆனா பலதுக்கு வராது. சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு எண்ணின் 4ல் ஒரு பங்கின் 3ல் 4 பங்கின் 2ல் ஒரு பங்கானது 60 எண்ணில் அந்த எண்ணை கண்டுபிடி. சரிங்களா? மிக எளிமையான வினா. ஒரு எண்ணு நமக்கு என்னது தெரியாது, கரெக்ட் தானே? அப்போ அந்த எண்ணு தெரியாது. இது கூட எல்லாத்தையும் பங்கெல்லாம் மல்டிபிள் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? 4/9, 3/4, 1/2. இது என்ன சொல்றாங்க? ஆன்சர் 60 வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 4க்கு 4 கேன்சல், ஒரு 3 3 9, 2 6. அப்ப இங்க 6 கீழே வகுத்துல இருக்கிறது அங்க போகும்போது மல்டிபிள் ஆயிடும். சரிங்களா? அப்ப 6 6 36, 360 அந்த எண். சரிங்களா? அப்ப 360 எங்க இருக்கு? ஓகே, புரியுதுங்களா? ஒரு எண்ணுன்னு கேட்கறாங்க, எக்ஸ், அதனோட பங்குகளை போட்டு பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5 பேர் கலந்து கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 20 ஆண்டுகள். உறவினர் ஒருவரின் வயதை சேர்க்கும் பொழுது 10 ஆண்டுகள் அதிகரிக்கின்றது எனில் அந்த உறவினரின் வயது என்ன? சரிங்களா? மிக எளிமையான வினா. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 5 மாணவர்களை, அதாவது 5 குடும்ப உறுப்பினர்களின் சராசரி வயது என்ன? 20. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. 5 20 100. கரெக்டுங்களா? அப்ப இந்த 100 என்பது மொத்த வயது. கரெக்டுங்களா? சராசரி என்பது 5ஆல வகுத்து இருக்கும். அப்புறம் மொத்த வயதுன்னு 5ஆல மல்டிபிள் பண்ணியாச்சு. சரிங்களா? உறவினர் ஒரு வயதை சேர்க்கும் பொழுது சேர்க்கிறாங்க. உறவினர் ஒரு வயசு சேர்க்கும். 5 உறவினர்கள் 6 உறவினரா ஆயிட்டாங்க. சராசரி 10 ஆண்டுகள் அதிகரிக்கிறது. ஆல்ரெடி ஒரு 20 சராசரி இருக்கு, அதுல 10 அதிகரிச்சது அப்படின்னா 30. சரிங்களா? அப்ப மொத்த வயது என்ன வரும்? 6 18, 180 எனில் அந்த உறவினரின் வயது என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப மைனஸ் பண்ணுங்க. 80 வருது. சரியா? அப்ப அந்த உறவினரோட வயது என்ன? 80. சரிங்களா சார்? இங்க -80 வரும். அதெல்லாம் இங்க வந்து வயசுல வந்து -80 வயசு எல்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? இது முன்னாடி போட்டு வகுத்துனாலும் வந்திருக்கும். அதனால இங்க மைனஸ் பத்தி ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6 சட்டை மற்றும் 5 வேட்டிகளின் விலையானது 1900. 2 சட்டை 5 வேட்டிகளின் விலையானது 1300 எனில் 10 வேட்டி மற்றும் 10 சட்டைகளின் விலை என்ன? சரிங்களா? 6 சட்டை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, வேட்டியை ஒய்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வரும்? 6x வருங்களா? பிளஸ் 5y வருங்களா? ஈக்குவல் டு 1900. சரியா? அடுத்து பாருங்க, 2 சட்டை, அப்ப 2x பிளஸ் 5y ஈக்குவல் டு எவ்வளவு சொல்றாங்க? 1300. சரிங்களா? அப்படியே மைனஸ் பண்ணுங்க. 5yக்கு 5y கேன்சல் ஆயிடும். சரிங்களா? மைனஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன வருங்க? 4xன்னு வரும். 1900ல 1300 போயிடுச்சு அப்படின்னா 600ன்னு வரும். சரிங்களா? இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, மீதி என்னட்ட கொண்டு போயிடுங்க. அப்போ x ஈக்குவல் டு 600/4 என்ன வரும்? 4 150, 600. கரெக்டுங்களா? எல்லாம் அடிங்க. ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 20 வரும். 5 4 20, 150 வருது. அப்போ x ஈக்குவல் டு 150ன்னு வந்திருக்கு. அந்த x என்னது நமக்கு? சட்டை. கரெக்டா? ஒரு சட்டையின் விலை 150ன்னு வந்திருக்கு. சட்டையை வச்சு நம்ம வேட்டியை கண்டுபிடிக்கலாம்ல? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 சட்டை 5 வேட்டி ஈக்குவல் டு 1300 அப்படின்னும் போது நமக்கு எக்ஸோட மதிப்பு தெரியும், 300 ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ 5y ஈக்குவல் டு 1300 மைனஸ் 300. சரிங்களா? அந்த 300 எப்படி வந்து தெரிஞ்சுங்களா? 2x, எக்ஸோட மதிப்பு 150. சரிங்களா? 300 ஆயிடுது. இந்த கூட்டத்தில் இருக்கிறது இங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். 300 போயிடுச்சு அப்படின்னா 1000 வரும். அப்போ 5y ஈக்குவல் டு 1000. 5 வருதுங்க. என்ன வரும்? 25 100. அப்போ 200ன்னு வரும். சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு சட்டையோட விலை 150, ஒரு வேட்டியோட விலை 200. சரிங்களா? அவங்க என்ன கேட்டுறாங்க? 10 சட்டை 10 வேஷ்டி. கரெக்டா? இன்ட்டு 10 போட்டுக்கலாம். ஏன்னா 1 இன்ட்டு 10 10. சரிங்களா? அப்ப 10 வேஷ்டி ஆயிடுமா? என்ன வருங்க? 1500ன்னு வரும். இங்க என்ன வரும்? 2000ன்னு வரும். சரிங்களா? கூட்டுங்க. 3500ன்னு வரும். சரிங்களா? அப்ப என்ன நமக்கு? 10 சட்டை மற்றும் 10 வேட்டிகளின் விலை எவ்வளவு? 3500. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் ஒரு தேர்வில் தவறாக எழுதிய கேள்விகளை விட 2 மடங்கு சரியாக எழுதி உள்ளார். சரிங்களா? தப்பா ஒரு கேள்வி எழுதியிருக்காரு, எக்ஸ். சரியா? சரியா எழுதிய கேள்விகளின் எண்ணிக்கை 2x. கரெக்டுங்களா? 2 மடங்கு சொன்னாங்க இல்லையா? அடுத்து மொத்தம் அவர் 36 கேள்விகளுக்கு பதிலளித்து 72 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் சரியாக எழுதிய ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை மதிப்பெண் கேட்கிறாங்க. அப்ப எக்ஸ் என்பது தவறா எழுதியது, 2x என்பது சரியா எழுதியது. மொத்தம் எத்தனை தேர்வுகளை எதிர்கொண்டிருக்காரு அப்படின்னா இது கூட்டிக்கணும். சரி பிளஸ் தவறு ஈக்குவல் டு 36 கேள்விகளை எதிர்கொண்டிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ 3x ஈக்குவல் டு 36. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க? 1 3 3 2 3 6 12ன்னு வருது. 12 என்பது தவறாக எழுதிய கேள்விகளின் எண்ணிக்கை. அப்படிதானே? அப்போ
36 கேள்வியில 12 கேள்வி தவறா எழுதிட்டா இருப்பா. அப்ப என்ன வரும் பாருங்க, 4 24ன்னு வருது. சரிங்களா? அப்போ சரியாக எழுதிய கேள்விகள் எண்ணிக்கை எவ்வளவு? 24. சரிங்களா? அடுத்து மொத்தம் எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காரு அவரு? 72 மதிப்பெண் பெற்றிருக்காரு. சரிங்களா? இதோட கேள்விகளின் எண்ணிக்கையால வகுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு கேள்விகளின் எண்ணிக்கையால வகுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டினோட மார்க் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு 24 24, 3 24 72. அப்போ 3ன்னு வருது. அப்போ ஒரு வினாவுக்கு எத்தனை மதிப்பு அளிக்கப்படுகிறது? 3 மதிப்பெண் அளிக்கப்படுகிறது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 400 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் பக்கங்களின் எண்களை எழுத எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும்? சரிங்களா? இது பல்வேறு வடிவங்கள்ல இந்த வினா சுத்திட்டு கிடக்கு. சரிங்களா? கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு வினா நம்ம அடிக்க முடியும் தேர்வுல. சரி, எதன் அடிப்படையில் கேட்கிறாங்க? இலக்கங்களின் அடிப்படையில். சரிங்களா? அப்ப நம்ம கவனமா இருக்கணும். 400 என்பது 3 இலக்கம். கரெக்டுங்களா? சரி, அப்ப 3 இலக்கங்கள் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஒரு இலக்கம் எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகி 9 முடியும். கரெக்டுங்களா? அப்போ 9 × ஒரு இலக்கம் ஈக்குவல் டு 9. சரிங்களா? அடுத்து ஈரிலக்கம் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியும்? 10ல ஸ்டார்ட் ஆகி 99ல முடியும். கரெக்டா? அப்போ 99ல இருந்து 9 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 90. 90 × 2 என்னது நமக்கு வரும்? 170. அடுத்து 400ல இருந்து 99 மைனஸ் பண்ணா 3 இலக்கம் கிடைச்சிரும். கரெக்ட் தானே? 400ல 99 போச்சுன்னா என்ன வரும்? 301 × 3 இலக்க எண். சரிங்களா? இதை மல்டிபிள் பண்ணுங்க. 3 3 0 9 903 வரும். இதை 3 கூட்டுங்க பார்ப்போம். 903 170 ஒரு 9 கூட்டுங்க. 10 12க்கு 2 மிச்சம் 1 9 10 10 92 1092 பக்கங்கள் தேவைப்படும். சரிங்களா? இந்த வினாவுல வந்து நம்ம இந்த வினாவுல கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா இந்த வினா பல வடிவங்கள்ல சுத்திட்டு கிடக்கு. சரிங்களா? தெளிவா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வினா உங்களால அடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கைகளும் கோழிகளும் உள்ள குழுவில் தலைகளின் எண்ணிக்கை 105 மற்றும் கால்களின் எண்ணிக்கை 240 எனில் அங்குள்ள கோழிகளின் எண்ணிக்கையை காண்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. சரி, வாங்க பார்ப்போம். நாய், கோழி. சரிங்களா? தலைகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. நாயை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க, கோழியை ஒய்னு வச்சுக்கோங்க. சரி, தலை நாயா இருந்தாலும் சரி கோழியா இருந்தாலும் சரி தலை ஒண்ணுதான். அப்ப என்ன வரும்? தலைகளின் எண்ணிக்கை 105. கால்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 240. அப்ப 4x, அதாவது 4 கால்கள் நாய்களுக்கு, கோழிகளுக்கு 2y 2 கால்கள் கோழிகளுக்கு எவ்வளவு எண்ணிக்கை? 240. சரிங்களா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்களேன், உங்களால அடிக்க முடியுமா முடியாதா? பாருங்க, மேல ஈக்குவேஷன் பாருங்க. 2x + 2y = 2y நம்ம அடிச்சிடலாம்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிபிள் பண்ணிடுங்க. சரிங்களா? 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2x 2y = 305 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, சாரி 105 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 210. சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. 4x + 2y = 240. மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? 2y க்கு 2y கேன்சல் ஆயிடும். 2x - 4x போது -2x வரும், ஈக்குவல் டு -30 வரும். கரெக்டுங்களா? மைனஸ் கேன்சல். 1 2 2 15 2 30. அப்போ 30 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 15ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப x = 15. அப்போ x வந்து நாயோட தலை, மொத்தம் நாயோட தலை 15 அப்படிங்கும்போது மொத்த நாய்களின் எண்ணிக்கை 15. அப்போ 105ல 15 போச்சுன்னா என்ன வரும்? 90. கரெக்டுங்களா? அப்ப கோழிகளின் எண்ணிக்கை என்ன? 90. ஆரம்பம் முதல் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா, இதே கொஸ்டின் தான் கேட்பாங்களா அப்படின்னா இருக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். ஆனா இதே மாடல்ல இருந்து வினாக்கள் இடம்பெறுவதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரிங்களா? இந்த வேரியபிள்ஸ் நம்ம இதுக்கு பார்த்தோம், அந்த கைக்குழுக்கள் பார்த்திருக்கோம், அப்புறம் ஒலிம்பிக் போட்டி பார்த்தோம். சரிங்களா? மாணவர்களின் சராசரி வயசு பார்த்தோம், குடும்பத்தின் சராசரி வயசு பார்த்தோம். இந்த மாதிரியான வார்த்தைகளின் விளையாட்டு தான் மாறி இருக்குமே தவிர மாடல்லாம் சேமா தான் இருக்கும். சரியா? உங்களுடைய நண்பர்கள் காவல்துறை தேர்வுக்கு பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஏதேனும் வினாக்கள் பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள் நடத்த வேண்டியதாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுகிறது. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.